ஆதரவற்று இறந்த உடலை இடுகாட்டில் நல்லடக்கம் செய்த அறக்கட்டளை குழுவினரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மகாதான தெருவில் 65 வயது மதிக்கத்தக்க லட்சுமணன் என்கின்ற முதியவர் ஒருவர் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் வாட்ச்மேனாக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் மயங்கி விழுந்துள்ளார். அங்குள்ளவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின்பு அவரது உடல் அங்குள்ள சவக்கிடங்கில் வைக்கப்பட்ட நிலையில் நீண்ட நாட்களாகியும் அவரை தேடி உறவினர்கள் யாரும் வரவில்லை என்பதால் மயிலாடுதுறையில் செயல்பட்டு வரும் மயிலை கருணைக்கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் மகாதேவன் மற்றும் உறுப்பினர்கள் உதவியுடன் மருத்துவமனை சவக்கிடங்கில் வைக்கப்பட்ட உடலை பெற்று காவல்துறை உதவியுடன் விளமல் பகுதிக்கு கொண்டு சென்று அங்குள்ள இடுகாட்டில் இறந்த ஆதரவற்ற முதியவர் உடலுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி நல்லடக்கம் செய்தனர். இதுபோன்று மயிலை கருணைக்கரங்கள் அறக்கட்டளையினர் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக இறந்த ஆதரவற்ற உடல்களை பெற்று நல்லடக்கம் செய்து வருகின்றனர். மேலும் இவர்கள் இதுவரை 79 இறந்த உடல்களை பெற்று நல்லடக்கம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மகாதேவன் மயிலை கருணைக்கரங்கள் அறக்கட்டளை பெரம்பூர் கிராமத்தில் தொடர்ந்து ஒரு 5 வருட காலமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கணவன் மனைவியாக தொடர்ந்து சாலையோரம் உள்ள மக்களுக்கு நம்ம வீட்டிலே சமைச்சு உணவுகள் கொடுத்து அவங்களுடைய பசியை போக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆதரவற்ற நிலை இறந்து போகிற முதியோர்களையும் மீட்டு எடுத்து மருத்துவம் பார்த்து மருத்துவ பலன் அளிக்கவில்லை என்றால் வயது முதிர்வு காரணமாக இறந்துவிட்டாலும் காவல்துறை உதவியோடு எடுத்து சாலையோரம் உள்ள ஆதரவற்ற முதியோர்கள் நல்லடக்கம் பண்ணிட்டு வரோம். இதுவரைக்கும் 79 ஆதரவற்ற முதியோர்களை நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கணவன் மனைவியாக. அதே போல் இன்றைக்கி திருவாரூரில் விளம்பல் இலகாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் யாசகம் எடுத்து வாழ்ந்து வந்த முதியவரை காவல்துறையோடு மீட்டு எடுத்து இன்றைக்கி விளம்பல் இடுகாட்டில் நல்லடக்கம் பண்ணுவதற்காக வந்திருக்கோம். இதுபோல் முதியோர்கள் ஆதரவற்ற முதியோர்கள்லாம் நல்லடக்கம் பண்ணும் போது ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையால் வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. வயதான முதியோர்களை பார்த்துக்க முடியல. இந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி விளம்பல் சுடுகாட்டில் மயிலாடுதுறை காவல்துறை உதவியோட 79வது ஆதரவற்ற முதியோர் நல்லடக்கம் பண்ணுறோம். தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய மக்கள் சேவைக்கு ஆதரவாக இருங்க, சப்போர்ட்டாக இருங்க. இன்றைக்கி இந்த ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம்.